ஹலோ எவ்ரிவன், வாங்க இந்த காஃபி ஐ க்ரீம் எப்படி பண்ணுறது நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ஆயில் ஃபேஸ் மெஷர் பண்ணிக்கலாம். ஆயில் ஃபேஸில் வெறும் 3 இன்க்ரீடியன்ஸ் தான். ஒலிவம் 1000, ஷியா பட்டர் அண்ட் ஆல்மண்ட் ஆயில். ஷியா பட்டர் அண்ட் ஆல்மண்ட் ஆயில் ரெண்டுக்குமே வந்து நம்ம கண்ணுக்கு ரொம்ப நல்லது. ஸோ அதுதான் வந்து ஆயில் ஃபேஸில் நான் எடுத்திருக்கேன். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா வாட்டர் ஃபேஸ் நம்ம மெஷர் பண்ணிக்கலாம். வாட்டர் ஃபேஸ் வந்து டிஸ்டில் வாட்டர் நான் ஆட் பண்ணிக்கிறேன். டிஸ்டில் வாட்டர் பதிலாக நீங்கள் ஹைட்ரோசோல் ஏதாவது ஆட் பண்ணிக்கணுன்னாலும் ஆட் பண்ணலாம். ரோஸ் வாட்டர் ஆட் பண்ணால் மேபி கோல்ட் ஆக சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் பார்த்து யூஸ் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி நான் டிஸ்டில் வாட்டர் அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா காஃபி டிகாஷன் நான் எடுத்திருக்கேன். ஜஸ்ட் இந்த நம்ம காஃபி டிகாஷன் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, ஃபில்டர் காஃபி போடுவோம் இல்லையா, அந்த டிகாஷன் தான் இது. அது வந்து 10% ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் 20% வரைக்கும் கூட தாராளமாக ஆட் பண்ணிக்கலாம். என்ன கொஞ்சம் காஃபி ஸ்மெல் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டிஎல் பேந்தனால் பார்த்திங்கன்னா விட்டமின் B5 சொல்லுவாங்க. ஸோ அதுதான் நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் 2%. அண்ட் நைசினமைட் வந்து 3% ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் அந்த ஸ்கின் பிரைட்னிங்காகவும் நைசினமைட் நல்லாயிருக்கும் இல்லையா. ஸோ அண்ட் ஃபைன் லைன்ஸ், ரிங்கிள்ஸ், அந்த க்ரோ ஃபீட்லாம் சொல்லுவாங்க. இது எல்லாத்துக்குமே நைசினமைட் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ அதனால் நைசினமைட் வந்து கொஞ்சம் அதிகமாக 3% கூட எடுத்திருக்கேன். நான் வந்து நெக்ஸ்ட் ஆலன்டான் எடுத்திருக்கேன். ஆலன்டான் வந்து ஸ்கின்னுக்கு வந்து எப்போவுமே சூதிங்கான ஒரு இன்க்ரீடியன்ட்டு. ஸோ அதை எப்போவுமே நான் விட மாட்டேன். ஸோ ஆலன்டான் எடுத்திருக்கேன். அடுத்து சோடியம் குளூக்கோனேட். இது வந்து செலேட்டிங் ஏஜென்ட். ஸோ ப்ரிசர்வேட்டிவ்க்கு கொஞ்சம் இதை ஷெல்ஃப் லைஃப் இன்க்ரீஸ் பண்ண யூஸ் ஆகும். ஸோ அதனால் அதை எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட் நம்ம இந்த 2 பீக்கரையும் வந்து டபுள் பாய்லரில் மெல்ட் பண்ணணும். அந்த வேக்ஸஸ் அண்ட் பட்டர்ஸ்லாம் இருக்கு இல்லையா, ஆயில்ஸ், இதெல்லாம் வந்து மெல்ட் ஆகணும். ஸோ மெல்ட் ஆனதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, வாட்டர் ஃபேஸை ஆயில் ஃபேஸில் நம்ம போர் பண்ணிவிட்டு இம்மீடியட்டாக ஹேண்ட் பிளெண்டர் வச்சு மிக்ஸ் பண்ணும். ஸோ திரும்ப எனக்கு கொஷின்ஸ் வர்றது என்ன அப்படின்னா, இந்த வாட்டர் ஃபேஸை தூக்கி ஆயில் ஃபேஸில் போட்டு உடனே மிக்ஸ் பண்ணுவோம். எஸ், உடனே தான் நம்ம மிக்ஸ் பண்ணுவோம். அது ஹாட்டாக இருக்கும்போதே நம்ம வந்து பிளெண்ட் பண்ணுவோம். பட் பிளெண்ட் பண்ணும்போது என்னென்னா, பிளெண்ட் பண்ணிவிட்டு கண்டினியூஸாக பிளெண்டர் போடாமல் கொஞ்சம் கேப் விட்டு நம்ம பிளெண்டர் போடணும். ஸோ இதில் ஒலிவம் 1000 வந்து எப்படின்னா, நெக்ஸ்ட் டே தான் ஃபுல்லாக அதோட திக்னஸ் வந்து நம்மளுக்கு தெரியும். ஸோ அது வரைக்கும் வந்து நம்ம வெயிட் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ 45 டிகிரி செல்சியஸ் கீழே வந்ததுக்கப்புறமா நம்ம கூல்டவுன் ஃபேஸ் இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ணுவோம். கூல்டவுன் ஃபேஸ்லேயும் நம்மளுக்கு வந்து இன்க்ரீடியன்ஸ் வந்து கொஞ்சம் லிஸ்ட்டு பெருசாக இருக்கும். ஸோ நான் ஒன்று எதுக்காக ஆட் பண்ணுறோம் அப்படின்றத நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இல்லை பார்த்தீங்கன்னா ப்ரிசர்வேட்டிவ் ஈக்கோ நம்ம ஆட் பண்ணுறோம். இது ஆப்வியஸ்லி ப்ரிசர்வேட்டிவ் நம்மளுக்கு தேவை, ஏன்னா வாட்டர் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா குக்கும்பர் எக்ஸ்ட்ராக்ட்டு. ஸோ குக்கும்பர் எக்ஸ்ட்ராக்ட் வந்து நம்மளுக்கு கண்ணில் நார்மலாகவே நம்மளுக்கு குக்கும்பரில் வந்து லைட்டாக அந்த ப்ளீச்சிங் எஃபெக்ட் இருக்கும், ப்ளஸ் அந்த கூலிங் எஃபெக்ட் இருக்கும். ஸோ கோல்டு ரொம்ப பிடிக்கும்னா இந்த எக்ஸ்ட்ராக்ட் வேணால் நீங்கள் வந்து எடுத்துடலாம். சைனஸ் இஷ்யூஸ் அந்த மாதிரி இருக்கும்போது குக்கும்பர் எக்ஸ்ட்ராக்ட் வேணால் அவாய்ட் பண்ணுறது நல்லது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பொட்டேட்டோ எக்ஸ்ட்ராக்ட்டுக்கும் வந்து அந்த ப்ளீச்சிங் எஃபெக்ட் வந்து இருக்குது. ஸோ அதனால் அதுவும் ஒரு 2% எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் ஆலோவேரா எக்ஸ்ட்ராக்ட். ஆலோவேராவும் உங்களுக்கு வந்து லைக் ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது, பிரைட்னஸ்க்கு எல்லாத்துக்குமே நல்லது. ஸோ அதுவும் வந்து ஒரு 2% எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா விட்டமின் E ஆயில் அண்ட் நெக்ஸ்ட்டு லெவெண்டர் எசென்ஷியல் ஆயில் நான் எடுத்திருக்கேன். ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த ஒலிவம் 1000 பண்ணது மட்டும், இந்த க்ரீம் மட்டும் 24 ஹவர்ஸ் கழித்து நம்ம யூஸ் பண்ணால் அதோட ஃபுல் கன்சிஸ்டன்சி வந்து நம்மளுக்கு கரெக்டாக செட் ஆகிடும். அதனால தான். பட் இமீடியட்டாக யூஸ் பண்ணலாம், யூஸ் பண்ணக்கூடாதுன்னு இல்லை. பட் ஃபுல் கன்சிஸ்டன்சி வந்து நம்மளுக்கு தெரியறதுக்கு எப்போவுமே 24 ஹவர்ஸ் வெயிட் பண்ணுறது நல்லது. ஸோ இதை பேக் பண்ணிவிட்டு நீங்கள் யூஸ் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். டெய்லி நைட்டில் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு ஐ க்ரீம் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு மாய்ஸ்சரைசர் போட்டுட்டு தூங்குங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப்.